நெஞ்ச தொட்டுற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்ரெடி நானும் பிரேக்கப் ஆளுதான். லவ் உண்மையா இருந்தா பின்னாடி எப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும்ன்றத காமெடிலாம் நட்டி விட்டுக்கிறாங்க. படத்துல சிரிச்சு கத்திக்கணும், தொண்டை தண்ணி போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நம்ம சொல்லுங்க. விஜயாண்டி சார் மியூசிக் எப்படி இருக்கும்? கம்பேக் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இதுவும் நம்ம இருந்துச்சு, இப்ப பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சின்ன கம்மி தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவர் வந்ததுக்கு அப்புறம் கத்துறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நானும் பிரேக்கப் ஆளுதான். ஸோ எனக்கு ரிலேட்டா இருந்தது. என்ன மாதிரி பசங்களுக்கு இன்னும் ரிலேட்டா இருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. எஸ்ஆர் ஐயோ சொல்லவே தேவையில்ல, அவரோட ஒரு டைலாக்கும் படத்துல கனெக்ட் ஆகி லாஸ்ட் தரமா இருக்கு. வேற லவ். இந்த படம் ஆக்சுவலா அவருக்கு ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி அமைஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு ஹீரோ பத்தி ஒரு மியூசிக் போடுற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் அவர் அமைச்ச படங்கள்ல அவரோட ஸ்க்ரீன் டேபிள் லிமிட்டடா இருக்கும், ஸ்கோப் லிமிட்டடா இருக்கும், மோஸ்ட் சீரியஸா போகும் அப்படிங்கிறதுல ஸ்கோப் லிமிட்டடா இருந்துச்சு. பட் இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு லவ் ஜானர் ட்ராக்ல வந்து அவர் மொத்தமா பண்றாரு அப்படிங்கிற போது நிறைய பாட்டுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அவர் வந்து இறங்கி விளையாடி இருக்காரு. அண்ட் அது வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன ஒரு பிட்டா இருந்தாலும் சரி, முதல் வாட்டி அவன் திரைக்கு வரான்ற விஷயத்த பாக்குறது ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்டு நான் படத்தை ஓப்பனாவே கேட்கிறேன். என் ஃப்ரெண்டுக்காக எங்கேயா கேவலமா இருக்கா, கேவலமா கூட சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அந்த வீட்டுல எல்லாரையும் வந்து டச் பண்ணிக்கிற ஒரு படமா வந்து அமைச்சிருக்கு. அண்ட் அந்த வீட்டுல அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாம எல்லா ஜென்ரேஷன்ல இருக்க ஆளுங்களும் கண்டிப்பா வந்து படம் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகும். எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்ன மத்த இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு திடீர்னு சிரிக்கிறப்போ, தியேட்டர்ல வந்துட்டு கை தட்டுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நினைச்சு பார்க்காத சீனுக்கு எல்லாத்துக்கும் நிறைய அப்ளாஸ் கிடைச்சது. ரொம்ப தேங்க்யூ. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மனசு வலிக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் படத்துல. ஸோ அதுல வந்துட்டு நான் விஜயாண்டி சார் வந்து பாட்டில்ல வந்து மண்டையில அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அது வந்து என்னால மறக்கவே முடியாது. லவ் ஸ்டோரி இப்ப எல்லா வாழ்க்கையிலயும் நடந்திருக்கேன். எனக்குமே நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த ஆழி கேரக்டர் வந்து எனக்கு பயங்கரமா ரிலேட் ஆச்சு. ஸோ நானுமே நம்மளும் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்கோமே, நம்மளும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பேசிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிச்சது. அந்த கேரக்டராவே நான் மாறிட்டேன். வாழ்க்கையில வந்து இந்த படத்தை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா முதல் படம் மட்டும் இல்லாம பயங்கரமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஜாலியா இருக்கும், வேலைக்கு போற மாதிரியே இருக்காது. ஸோ நான் லாஸ்ட் டைலாக்லாம் எனக்கு கடைசி ஷார்ட்ல லாஸ்ட் டைலாக் நான் பேசுறப்போ டைரக்டர் கிட்ட நான் கேட்டேன், சார் என்ன சார் இது லாஸ்ட் டைலாக்ல கஷ்டமா இருக்கு சார். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து போனேன். வீட்டுல சும்மா ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாது. ஸோ நான் ஸ்பாட்டுக்கு போகணும்னு எனக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது படம் ஃபுல்லாவே. நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப வந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. சில விஷயம் அவங்க அந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது எல்லாமே பயங்கரமா ரிலேட் பண்ணிச்சு. வந்து பாசிட்டிவாவும் சொன்னாங்க. ஸோ என்ன ப்ரோ என்னோட கதையை எடுத்து வச்சிருக்கீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பயங்கரம் கத்திட்டே இருந்தாங்க. சிம்பு சார் வந்தோடனே கத்துனாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு அது கதைக்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ண மாதிரி தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம். பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாரும். ஸோ மியூசிக் பத்தி சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்துட்டு சாரோட மியூசிக், அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு தான் போடுறாரு. அது வந்து எனக்கு நான் லக்கி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ சார். பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கன்ஃபார்மா இந்த சாட்டர்டே சண்டே கமிங் டேஸ்ல நாளைக்கு லவர்ஸ் டே போது கன்ஃபார்மா இந்த க்ரௌட் ஃபீலிங் ஒன்றும் அதிகமாக இருக்கான்னு தோணுது. ஸோ இந்த படத்தை நீங்க தான் எப்படியாவது ரீச் பண்ண வைக்கணும். இந்த ப்ரொமோஷன்ஸ் நான் ப்ரொமோட் பண்றது நீங்க எப்படியாவது கொண்டு போய் ஆடியன்ஸ் வந்து சேர்க்கணும். கண்டிப்பா 100%. இப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய ஜென்சி டேர்ம்ஸ் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்போம். அதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து பயங்கரமா கனெக்ட் ஆகி என்ஜாய் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அது கனெக்ட் ஆகுதுதான் நினைப்போம். கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் கிடையாது, கம்ப்ளீட் ஃபேமிலி ஆடியன்ஸ், கம்ப்ளீட்டா இருக்கிற கிட்ஸ் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. சில டப்பிங் டப்பா வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு டாக் பேசுற மாதிரி அதெல்லாம் பயங்கரமா கிட்ஸ் எல்லாம் உள்ள பார்க்கும்போது பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க எங்க சின்ன ஒரு மானிட்டர் எடிட்டிங் டேப்ல நாங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம், அதோட டபுள் மடங்கு எங்க சிரிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்கும்போது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சீன் இருக்கு அவருக்கு. கன்ஃபார்மா அதை பார்த்து கண்டிப்பா கண்கலங்க இருக்கவே மாட்டாங்க. அது ஒரு ஹாப்பி மூமெண்டா தான் இருக்கும், சேட் மூமெண்டா இருக்காது. ஒரு ஹாப்பி கண்கலங்க, ஒரு ஆனந்த கட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது ஒரு பாண்டியராஜ் சார் செகண்ட் ஹாஃப் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இன்னைக்கு சிலம்பாட்டம் வர ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ரீராஜன் சார் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை கண்டிப்பா பார்த்துட்டு பயங்கரமா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் எக்ஸ்ட்ரானரி கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இல்லாம பொதுவா எனக்கு எஸ்ஆர் சாரோட ஃபேன், நான் மிகப்பெரிய ஃபேன், எஸ்ஆரோட ஃபேன். ஸோ இந்த படத்துல அவர் கனெக்ட் பண்ணது பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அவரும் படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு இந்த டைலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு என்ஓசி லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படத்தை அவர் பார்த்துட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு.
அதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் மாதிரி தோணுச்சு எனக்கு அவர் படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்போது. கரண்ட்ல இருக்கு இது படம், பிளஸ் எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு பார்க்கும்போது. அவர் ஜஸ்ட் லைக் தட் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட வேடிக்கை பார்க்கலான்னு வந்தாரு. நான் தான் சின்னதா ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண வச்சு அந்த அவருக்கு லைஃப் லாங் ஒரு ரிமெம்பரன்ஸா இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஷாட் ஒன்று பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் குயிக்கா அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஷாட் இது வராச்சும். அது இப்போ பார்க்கும்போது அவர் அப்படியே பார்த்து எப்படி கண் கலங்குறாங்க அந்த ஷாட்டை பார்த்து. இது ஒரு லைஃப் லாங் ரிமெம்பரன்ஸ் இருக்கும்ல அவருக்கு ஷாட் பார்க்கும்போது. எல்லாருக்குமே இந்த நான் வந்து ஜென்சி நம்ம நினைச்சிருப்போம் நம்ம அந்த படத்தை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படத்தை என்ஜாய் பண்ண சர்ப்ரைசிங்கா இருக்கு. அப்ப ஏன்னா இப்ப இருக்க சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு, எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம தான் ஜென்சின்னு சொல்லி இந்த 2K கிட்ஸ் அந்த மாதிரி அவங்களும் நிறைய சோஷியல் மீடியா வாட்ச் பண்ணி அவங்களும் ஜென்சி ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு நிறைய இதுல உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே நிறைய புரிஞ்சிருக்கு. அதை என்ஜாய் பண்ணும்போது சிரிக்கிறாங்கல்ல, அது சிரிக்கிறதே தெரியுது அவங்க வந்து கனெக்ட் ஆயிருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்கும்போது. ஜென்சின்னு நம்ம நினைச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீக்வன்ஸ் இருக்கும், அதை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய லேர்ன் பண்ணி கொடுக்குது அவங்களுக்கு. இருக்கிற கண்டென்ட் வந்து அவங்க பாக்குறதாகட்டும் அதெல்லாம் கன்ஃபார்மா சொல்றேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு விஜய் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது, அஜித் சாரை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அது மாதிரி அஜய் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையிலே நல்லா இருக்காங்க. யாராவது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் யாராவது அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா 1 to 1 நான் டிபேட் வைக்கிறேன், என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. எவ்ரி ஃப்ரேம் அவங்க எப்படி இருந்தாங்க சொல்றத மனசார ரசிக்கலாம். ஸ்கிரீன் பிளே ஃபிளாஸ் இருக்கதான் செய்யும், எவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிற படத்துலயே ஃபிளாஸ் இருக்குது, இந்த படத்துல இல்லாமலாம் இல்ல. ஆனாலும் அதை பேலன்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. கிளைமாக்ஸ் வந்து நெஞ்ச தொட்டுற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அவர் அருமையான கிளைமாக்ஸ், ஒரே ஒரு சிங்கிள் வேட வச்சுட்டு. ஆனா புக்கிங்கிறது வந்து செல்லம் சிட்டு அம்முக்குட்டி அப்படின்னா சொல்றோம்ல, அது மாதிரி புக்கின்னு அவங்க செலக்ட் பண்றாங்க. அந்த அந்த நிக் நேம வந்து செலக்ட் பண்ணாங்க, செல்லமா கூப்பிடுற நேம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. படத்தோட ஆடியோ சொல்லிருக்காங்க இந்த படம் வந்து சிம்பு பிடிக்கும். ஆமா, சிம்பு டைலாக் பேசுறாருல்ல, நம்ம கை தட்டுறோம்ல, ஒரு பிரேக்கப் ஆனா என்ன பண்ணணுங்கிறத சொல்றாரு. அதை பார்த்த உடனே இவரு ஹீரோக்கு வந்து ஒரு மனம் மாறுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு பேர் கனெக்ட் ஆச்சுன்னு தெரியாது, எனக்கு என்ன பொறுத்தவரை வந்து அந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஆமா நடிச்சிருக்காரு, ஆமா டிவி ஆர்டிஸ்டாவே வந்து நடிச்சிருக்காரு. விஜய் சார் ஒரு சாங்க்கு வர்றாரு, ஆல்பம் சாங்கு, அவர் அழகா ஆத்துக்குடி சாத்துக்கு மாதிரி அப்படி ஒரு குத்து போட்டு போறாரு. சோ நல்லா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் உண்மையிலே சாங்ஸ் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஹீரோன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ஏத்துக்கலாம். நான் நினைக்கிறேன் அதே மாதிரியே நம்ம அபிஷானுக்கு அடுத்த லேஞ்சில வந்து நின்றுவாப்ல. இதுக்கப்புறம் நல்ல படங்கள் தேடி பண்ணா இன்னும் பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்கு.